வெல்கம் டு அமனி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோகு மீன் குழம்பு வைக்கலாம். ரோகு மீன் 1 கிலோ வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி பொடியை அரிஞ்சு வச்சுருக்குது, புளி 1 உருண்டை ஊற வச்சுருக்குது, அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் கூட சோம்பு, மிளகு, குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி. இப்போ ரோகு மீன் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். தாளிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு செஞ்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். ரெண்டு தக்காளி பொடியை நல்லா அரிஞ்சு வச்சுருக்குது, அதையும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட குழம்புக்கு தேவையான மிளகா பொடி போட்டு ஒரு வதக்கிக்கிடுவோம். 3 ஸ்பூன் மிளகா பொடி, குழம்பு பொடி. இதை ஒரு வதக்கிக்கலாம். லேசாக வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை மீன் குழம்புக்கு தேவையானதை ஊற்றிக்கிடுவோம். புளி இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான தேங்காய், சோம்பு, மிளகு சேர்த்து நம்ம இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் அரைச்சிட்டு வரலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் பழமாக அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பின்னாடி தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இது கம்மா மீன், கம்மாயில் பிடிச்ச ரோகு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்து வரட்டும்.
குழம்பு மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக ஒரு வெங்காயத்தை தட்டிக்கலாம். வெங்காயம் தட்டி குழம்புல சேர்த்துக்கலாம். வெங்காயம் கடைசியாக தட்டி போட்டால் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ மீன் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. ஒரு கொதியிலே வெந்துடும். இப்போ குழம்பு நம்ம இறக்க போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு இறக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா மணமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீன் குழம்பு இப்போ ரெடி.